കേരള പാലക്കാട് പിന്നെ നമ്മൾ ഇപ്പോൾ ഒരു കലാകാരന്മാരുടെ ഒരു ഗ്രൂപ്പ് തന്നെ ഞങ്ങൾ കേരളത്തിലുണ്ട്. അതിപ്പോൾ அது எதனா எதுக்காகனா இந்த காலத்தில் கலாகாரமெல்லாம் நசிச்சு போச்சு. இப்போ இவரெல்லாம் புதிய டெக்னாலஜி மற்ற கம்ப்யூட்டர் பிரிண்டிങ് ഫ്ലക്സ് மாதிரி புதிய டெக்னாலஜி வந்தோடு കൂടി ഞങ്ങളെ കലാകാരന്മാരെല്ലാവരും ரொம்ப ഇതായി പോയിട്ട് കല എപ്പോഴും ഇതാവില്ല, നശിക്കില്ല. അപ്പം ഞങ്ങൾ മുന്നോട്ട് കൊണ്ടുവരാൻ വേണ്ടിയിട്ട് കുട്ടികളിലെയൊക്കെ പഠിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. കേരളത്തിൽ ഒരു ഗ്രൂപ്പ് ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്, വര കലാ കൂട്ടായ്മ அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு ഞങ്ങൾ എല്ലാ കേരളത്തിലെ கிட்டத்தட்ட ஒரு 10-60 ஆர்டிஸ்ட் 70 ஆர்டிஸ்டோളം இருக்குதுங்க. அவரெல்லாம் குரூப் பண்ணி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வேலையெல்லாம் செய்யுங்க. இப்போ தான் அந்த ஃபாரஸ்ட் அகாடமியில் நிறைய படம் எல்லாம் வரைக்கும் கிலோமீட்டர் கணக்கில் முதல்ல படம் வரைகிறதுனால இப்போ நம்ம பழைய இப்போ நம்ம மனசில் ஒரு குளிர்ச்சி, ஒரு சமாதானம் கிடைக்குதுங்க. நம்ம ஃபாரஸ்ட் வேலை மட்டும்தான் தாராளமாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஃபாரஸ்ட் ஏரியா அட்டப்பாடி, பரம்பிக்குளம், ஆழியாறு அந்த இடத்துல போய் வேலை பார்க்கணும். ஃபாரஸ்ட் வேலை தான் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். மற்றபடி கேன்வாஸில் ஆட்கள் படமெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறோம். குறைஞ்சது ஒரு பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? அதுக்கு ஒரு சைஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது வந்து 30 அடி இருக்குங்க. ஆயில் பெயிண்டிங் கேன்வாஸில் ஆயில் பெயிண்டிங் பண்ணுவாங்க. அது கேரண்டி கொடுப்பாங்க. ஆட்கள் இறந்து போனவர்கள் படம் வரைக்கிறது. ஸ்கூலில் படிக்கும்போது வரைகிறதுக்கு நல்லா ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. அப்புறம் குருக்கமார் இருக்காங்க, அவர்கிட்ட சேர்ந்து ஒர்க்கு இல்லாமல் வரைஞ்சு அப்படியே ப்ராக்டிஸ் ஆச்சு. பார்த்து வரையலாம், இல்லை மெமரியில் வரைக்க முடியும், இப்படி ஒன்று வரைக்கலாம். வாட்டர் கலர் வாட்டர் பெயிண்டிங்கில் செய்யலாம். நல்ல பெயிண்ட் வச்சு நாங்கள் வேலை பண்ணுறதாக்கும் ഒരു 5 വർഷമാവത് നിൽക്കും. അതുക്കും കൂടുതൽ നിൽക്കും. കാരണം പൊടി പടലുകൾ അത് ആണ് ഒരു കഴിഞ്ഞ് ഇവിടെ ഇല്ലല്ലോ. അത് കാരണം ഇത് നിറയെ വർഷം നിൽക്കും. நடிகர் சாமி படம், ஆள்கள் படம் இல்லை பெரிய சவுத்துல தான் வரைஞ்சிருக்கு. என்ன வரைஞ்சிருக்கு? அது நம்ம ரஜினிகாந்த் படம், ரஜினிகாந்த் படம் இருக்கு. 50 அடி கட் அவுட், 50க்கு 20 அடி இருக்கு. இந்த தொழில் பரவாயில்லையா? பரவாயில்ல. அனைவரும் 40 வருஷம் பழக்கம் இருந்தீங்கன்னா அனுபவம் பார்த்தீங்களா, இதே வேலை தானே. இது வந்து எனாமல் பெயிண்ட். பின்ன வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணுறோம். பின்ன அக்ரலிக் பெயிண்ட் இருக்குது, பின்ன மியூரல் பெயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது. அதெல்லாமே இது பண்ண முடியும். அதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. வீடுகளுக்குள்ள பண்ணியிருக்கு. நிறைய பண்ணியிருக்கு. வீடுகளுக்குள்ள என்னென்ன பண்ணியிருக்கு? லீஃப் மாடலாக பண்ணியிருக்கு. போர்டு தெய்வத்தோட படம் பண்ணியிருக்கு. எல்லாமே பண்ணியிருக்கு. இந்த தமிழ்நாட்டில் மக்கள் நாங்களே எல்லாம் நல்லா அன்பாக நல்லா இருக்கிறீங்க, எப்படிங்க இங்கே இந்த மாதிரி வரைகிறீங்க எப்படி கேட்டு எனக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு நிறைய மக்கள் காரில் இப்போ பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து போனில் ஃபோட்டோவில் எடுத்து நல்ல நம்மளை ஒரு பாராட்டி இந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு போனாங்க ஒரு டாக்டரு. நமக்கு லேபரெல்லாம் முக்கியம். நம்மளை பழைய கால வரையெல்லாம் இப்போ வரைஞ்சா தொடங்கியிருக்கீங்க. அதான பயங்கர சந்தோஷம். பேமெண்ட் எல்லாம் ஒரு அளவுக்கு எல்லாம் கிடைக்கிறதுண்டு, பரவாயில்லைங்க. நமக்கெல்லாம் குடும்பம் കഴിയണം, நம்ம சாப்பாடு செலவெல்லாம் കഴിയണം, ஒன்று உறங்கணும், சமாதானித்து வந்து சமயம் டைமே கிடையாதுங்க. 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் வந்து உட்காருவீங்க. இந்த வரைகிறதுனால நம்ம ரொம்ப சந்தோஷம். அதுவும் இங்கே தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நல்லா ரொம்ப நான் பாராட்டுறீங்க. இந்த தொழிலில் தெய்வ அனுகிரகத்தை கொடுத்த ஒரு கலை.